ராணுவ தொழில்நுட்பத்தில் உலகின் பல்வேறு நாடுகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வரும் நிலையில் சீன ஆய்வாளர்கள் ஹைட்ரஜன் எரிபொருளை அடிப்படையாக கொண்ட வெடிகுண்டை வெற்றிகரமாக சோதனை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது வழக்கமான TNT வெடிகுண்டை விட 15 மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது அணுசக்தி திறன் கொண்டது இல்லை. அதாவது இதுவரை உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் வெடிகுண்டு எல்லாமே பேரழிவை ஏற்படுத்தும் அணுசக்தி திறன் கொண்ட வெடிகுண்டாகவே இருந்த நிலையில், இது அணுசக்தி இல்லாத, அதாவது நான் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவாக இருப்பதாக அந்த ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனா அரசு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் கட்டும் நிறுவனமான CSSC நிறுவனத்தின் 705 ஆராய்ச்சி பிரிவு இந்த வெடிகுண்டை உருவாக்கியுள்ளது. இது மெக்னீசியம் அடிப்படையிலான திடநிலை ஹைட்ரஜன் அடிப்படையிலான வெடிபொருளாகும். 2 கிலோ நிறை உடைய வெடிகுண்டை வெடிக்க வைத்து செய்யப்பட்ட பரிசோதனையின் போது வெப்பநிலை சுமார் 1000 டிகிரி செல்சியஸை தாண்டியதாக மார்னிங் போஸ்ட் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து அந்த ஆய்வாளர்கள் கூறுகையில், ஹைட்ரஜன் வாயு குண்டை குறைந்தபட்ச ஆற்றலுடன் பற்ற வைக்கும் போது அது மிகப்பெரிய வெடிப்பை உருவாக்குகிறது. அது வெளிப்புறமாக பெரிய தீப்பிழம்புகளை கட்டவிழ்த்து விடுகின்றன. அதே நேரம் சரியான கலவை மூலம் வெடிப்பு தீவிரத்தை நம்மால் துல்லியமாக கட்டுப்படுத்த முடிகிறது. மேலும் இது மிகப்பெரிய டார்கெட்டுகளையும் இலகுவான முறையில் அழிக்க உதவுகின்றது என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் இந்த புதிய வெடிகுண்டு உலகெங்கும் பேசு பொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே சீனா உலகின் பல்வேறு நாடுகளுடன் மோதல் போக்கை கொண்டிருக்கும் நிலையில் இந்த வெடிகுண்டை சீன ராணுவம் எப்படி பயன்படுத்தும் என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.